வழுக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வழுக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் ஒரு தாயின் குரலை நாம் கேட்டோம். அவருடைய மகள் ஒரு அசுத்த ஆவியால் கொடிய வேதனைப்பட்டாள். அவள் ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டுதல் செய்தாள். அவள் தகுதியற்றவளாய் இருந்தாலும் ஆண்டவரின் கிருபைக்காக வேண்டுதல் செய்கிற தாயாக இருந்தாள். தன் மகளுக்காக ஆண்டவரிடம் வேண்டினாள். மகளுக்கு கொடுக்கப்படும் கிருபை தாய்க்கு கொடுக்கப்பட்டதாகவே அர்த்தமாகிறது. நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினால் அது எத்தனை பெரிய பாக்கியம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் என்பதை சிந்தியுங்கள். பாவத்தின் காரணமாக மனிதன் தேவனுக்கு சத்துருவாக மாறிவிட்டான். தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு ஆகியவற்றிலிருந்து வெகு தூரம் போய்விட்டான். தேவனை விட்டு தூரம் போன மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காகவே தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். பாவ மனுக்குலம் யாவத்தின் பாவபாரத்தையும் தாமே சுமந்து கொண்டு அவர் கல்வாரி சிலுவையிலே தமக்காக பலியாக தொங்கினார். அவர் பாவமற்றவராக களங்கமற்றவராக இருந்தபோதும் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் பாடுபட்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாவத்தையும் மரணத்தையும் அவர் ஜெயித்து வெற்றி சிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பவர்களே இரட்சிப்பை அடைகிறார்கள். அவர்கள் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் வெற்றியை பெறுகிறார்கள். பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். அவர்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து தேவனுடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் உரிய பிள்ளைகளாக மாற முடியும். இரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் அடைந்து மகிழ முடியும். இதுவே நாங்கள் உங்களுக்காக தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.